குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/8/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:04. கரணன் காலை 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 7 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 9:47 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நாம யோகம் இன்று பிற்பகல் 1:55 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 7 வரை கௌலவம், பின்பு இரவு 7:02 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 9:47 வரை அஸ்வினி, பின்பு பரணி. சந்திராஷ்டமம் உடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலா. குறுக்குத்துறை ஸ்ரீ முருகப்பெருமான் திருவீதி உலா. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் சகசர கலசாபிஷேகம். ராமேஸ்வரம் சுவாமி அம்பாள் தங்க கேடைய சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ வராக பெருமானை வழிபட தொழில் விருத்தி ஏற்படும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? யந்திரம் செய்வதற்கு நல்ல நாள், கால்வாய் அமைப்பதற்கு உகந்த நாள், விவகாரம் தொடங்குவதற்கு ஏற்ற நாள், வயல் உழுவதற்கு சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இரவு 10:11 முதல் 11:55 வரை மேஷ லக்னம், 11:56 முதல் 1:58 வரை ரிஷப லக்னம், காலை 1:59 முதல் 4:09 வரை மிதுன லக்னம், 4:10 முதல் காலை 6:22 வரையில் கடக லக்னம், 6:23 முதல் 8:23 வரை சிம்ம லக்னம், காலை 8:24 முதல் 10:24 வரை கன்னி லக்னம், காலை 11:25 முதல் 12:29 வரை துலாம் லக்னம், 12:30 முதல் 2:41 வரை விருச்சக லக்னம், 2:42 முதல் 4:48 வரை தனுசு லக்னம், மாலை 4:49 முதல் 6:42 வரையில் மகர லக்னம், மாலை 6:43 முதல் இரவு 8:25 வரையில் கும்ப லக்னம், இரவு 8:26 முதல் 10:06 வரை மீன லக்னம். புதன்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணி முதல் 5 மணிக்குள்ளாக 27 முறை பாராயணம் செய்தால் தொழிலுக்கும்
வித்தைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் பகவானே. அவரை தாய் மாமனுக்கு உண்டான காரகனாகவே அமைகிறார். தாய் வழியில் உங்களுக்கு பல சிறப்புகள் கிடைக்க புதன் பகவானை வணங்குவது நல்லது. புதன் பகவானுக்குண்டான அதிபதி ஸ்ரீமன் நாராயணர். புதன் பகவானுக்குண்டான தானியம் பச்சை பயறு. ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை பொழுது வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக அஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புதக் பிரசோதயாத். ஸ்ரீ புதன் பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு தொழில் அபிவிருத்தி ஏற்படும். வியாபாரத்தில் முதன்மையான நிலைக்கு வருவீர்கள். மாணவர்களுக்கு மன நிறைவு உண்டாகும். தாய்மாமன் வழியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. காலை 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியில் 4ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். மனோகாரகன் மறைவு ஸ்தானத்தில். ஆகவே மனக்குழப்பமாகத்தான் இருப்பீர்கள். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை புரிந்து கொள்ளுதல் அவசியம். அதிகமாக வேலை செய்தாலும் அங்கீகாரம் என்பது கிடைக்காது. செய்த வேலைகளை கூட திரும்ப திரும்ப செய்தாக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். தெரிந்த வேலைகள் கூட இன்றைய தினம் தெரியாமல் போகலாம். பிறருடைய ஆலோசனைகளை சில நேரங்களில் கேட்டுக்கொள்ளுங்கள். எதையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர மேம்போக்காக யாரையும் எதையும் நீங்கள் சிந்திக்காதீர்கள். ஒரு விஷயங்கள் செய்வதற்கு முன்னர், இயந்திரம் தொடர்பான வேலைகளை நீங்கள் கை வைப்பதற்கு முன்னர் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். வண்டி வாகன பயண நேரங்களில் சில நேரம் உங்களுக்கு உபத்திரம் வரலாம். வீண் செலவுகள் ஏற்படலாம். வீட்டில் விரயங்கள் உண்டாகும். குழந்தைகளுடைய வழியில் சில செலவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும். தேவையில்லாத விஷயங்களுக்காக பணத்தை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் இருக்கும். மாற்றங்கள் உண்டாக்கும். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளிடத்தில் பக்குவமாக பேச வேண்டும்.
வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அதிகார துஷ்பிரயோகம் கூடாது. மிக சாந்தமாக அமைதியாக உங்களுடைய குணத்தை வைத்துக் கொண்டால் நல்லது. மாணவர்களுக்கு நினைவு திறன் சார்ந்த பிரச்சனைகள் உண்டாக்கலாம். ஞாபக சக்தி என்பது இருக்காது. படிக்கக்கூடிய பாடத்தை மறந்து விடுவீர்கள். அதிலும் தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். படித்தால்தான் நல்ல நிலைக்கு வர முடியும் என்கிற சூழலில் நீங்கள் இருப்பீர்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மாறாமல் தைரியமாக உங்களுடைய வேலைகளை முழுமையாக்க பொறுப்புகளை உணர்ந்து செய்வதே நல்லது. யாரை பற்றியும் எந்த விதத்திலும் கருத்துக்கள் கூற வேண்டாம். வாகன பயண நேரங்களில் மித வேகமே நன்று. பொருட்கள் காணாமல் கூட போகலாம். வண்டி வாகன பயண நேரங்களின் போது வேகம் கூடாது. பேசக்கூடிய வார்த்தைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. குடும்ப நபர்களிடத்தில் ஆதரவாக பேசுங்கள், அதுவே நல்லது. மன அமைதி வேண்டிய நாள். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். வீண் பிரச்சனைகள் எழலாம். காரணம் ஏதுமே அறிய மாட்டீர்கள். ஆனால் ஏதோ ஒரு விதமான பிரிவினை என்பது இருந்து கொண்டே இருக்கும். மனதில் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் வேலைகள் செய்தால் கவனித்தால் நல்லது. வீட்டில் பெரியவர்களிடத்தில் அன்பாக நடக்க முயற்சி செய்யுங்கள். யாரையும் கோபப்படுத்த வேண்டாம். உணர்ச்சி வசப்படாதீர்கள். பிறரை இடத்தில் பொறுமை நிதானத்தோடு நடந்து கொள்வதே சிறப்பு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா என்று இறைவனை வேண்டி எளிமையான முறையில் வழிபாடு செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் நீங்கும். சந்திர பகவானுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கலாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தாலே சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தாமதமாகலாம். சிந்தனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். வருங்காலம் தொடர்பான விஷயங்களில் சில பய உணர்வுகள் ஏற்பட்டு நீங்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை உண்டாகும். படிப்பின் மீதான நாட்டம் இருக்காது. தொழில் விஷயங்களை தவிர்த்து கொண்டே வருவீர்கள். கூட்டாளிகளிடத்தில் அனுகூலமான பேச்சுக்கள் அமையாது. குழப்பமாகவும் இருப்பீர்கள். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மைகள் மிகுதியாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சாந்தமாக இருக்க வேண்டிய நாள். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் விவேகம் தேவை. வாகன பயண நேரங்களில் பொறுமை அவசியம். பிறரிடத்தில் உங்கள் வீட்டு விஷயங்களை பற்றியோ ரகசியங்களை பற்றியோ வெளிப்படுத்தாதீர்கள். கவனம் தேவை. எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே குரு பகவான், செவ்வாய் பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பஞ்சமஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திர பாவகத்தில் சந்திர பகவான், ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும்
லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எதையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. நண்பர்களுடைய வழியில் அனுகூலம் ஏற்படும். தைரியம் மிகுதியாக இருக்கும். பிறருக்கு உதவக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதாக இருப்பின் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக சில பொருட்கள், பொன் பொருள் ஆபரணங்கள் எனும் பொழுது கவனமாகவே இருங்கள். எதிர்பார்த்த சில முடிவுகள் உத்தியோகத்தில் கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். மாணவர்களுக்கு படிப்பினுடைய விஷயங்களில் நல்ல உயர்வினை பெறுவீர்கள். எதிர்பார்த்தபடி வாழ்க்கையினுடைய நிலை உங்களுக்கு சீராகவும் அமையும். படிப்புக்கு ஏற்றாற்போல் நல்ல மதிப்பையும் பெறுவீர்கள். நல்ல மதிப்புக்கு ஏற்றாற்போல் உயர்ந்த நிலையில் கல்வியை மேற்கொள்வதற்கான சூழல்கள் அமையும். கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் பலருடைய அறிமுகம் ஏற்படும். தாமதங்கள் மறைக்கும் நாள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கான அமைப்பு படி ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். நேர்மையான அணுகுமுறையை கையாள்பவர்களுக்கு சீக்கிரமாக நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கிருத்திகா நட்சத்திரக்காரர்களே, அனுகூலம் ஏற்படும். மேன்மை நிறைந்ததாக இருக்கும். சூரிய பகவானை வழிபட்டு பிறகு உங்களுடைய வேலைகளை செய்தால் ஓரளவிற்கு நன்மைகள் பெற முடியும். ஆயுள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஐஸ்வர்யத்தோடு இருப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. ஒவ்வொரு செயலையும் கவனமாக செய்தல் வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். தன்னம்பிக்கை பெருக்கும். எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிவு உண்டாகும். படிப்பு நிலைகளில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். ஆனந்தம் நிறைந்த நாளாக அமையும். மிருகசிரீஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்தது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களே, இந்த நாளில் செவ்வாய் பகவானை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுபவர்களுக்கு கடன், நோய், எதிரி மற்றும் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வாஸ்து தோஷங்கள் அகலும். செவ்வாய் பகவானை உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தையும் வீரியத்தையும் நல்ல தைரியத்தையும் கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவானே. புதியவர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கும். தாமதங்கள் மறையும் நாள். எதையும் நேர்த்தியாக்க சாதித்து காட்டுவீர்கள். மிருகசரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் சிலரை நண்பர்களாக்கிக் கொள்வீர்கள். சாதாரணமான சில செயல்களை செய்து முடிப்பதால் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதை நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மிதுன ராசி அன்பர்களே, பேச்சுக்களில் அனுபவங்கள் வெளிப்படலாம். பணம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாகும்.
கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ள முயற்சி செய்வீர்கள். அவ்வப்போது கடன் நெருக்கடிகள் என்பது மனதில் தோன்றி மறையும். வெளியிடங்களுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணங்களும் அதற்கேற்றபடி உங்களுடைய ஆசைகள் பிள்ளைகளுக்காக கைகூடி வரும். பொதுவாக வெற்றி நிறைந்த நாளாகத்தான் இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. ராசிக்கு விரயஸ்தானத்திலேயே குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். ராசியினுடைய 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் குடும்பஸ்தானாதிபதி சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். வீட்டினுடைய தேவைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். சில நேரம் தேவையற்ற செலவுகள் கூட வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக எடுத்து வைக்கக்கூடிய பணம் வேறு விஷயங்களுக்கு செலவாகும். உங்களுடைய எண்ணங்கள் கைகூடாமல் கூட போகலாம். ஆசைகள் இருக்கும், அவற்றை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பீர்கள். பணத்தினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் விரலுக்கு ஏற்ற வீக்கம் என்பது போல நடந்து கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வெளியிடங்களுக்கு செல்பவர்களுக்கு சிலருக்கு ஆதரவற்ற சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டு மறைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிகமான நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் வேலைகள் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது தொடங்குவது நல்லபடியாகத்தான் நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் அதிகரிக்கும். வேலையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்க செய்வீர்கள். செலவுகள் கொஞ்சம் கைமீறி போகலாம். பணத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விஷயங்களுக்கு செலவிடாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. புதியதொரு அனுபவங்கள் வெளிப்படும். கடன் சார்ந்த எண்ணங்கள் உண்டாகும். பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு அனுபவங்கள் உண்டாகும். பேச்சுக்களில் வெளிப்படுத்தும் பொழுது நிதானம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். புதியதொரு வாய்ப்புகள் அமையும். வெற்றி நிறைந்த நாளாகும். வெளியிடங்களுக்கு செல்வது மன நிறைவை தரும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அதற்கேற்றபடி பண வரவுக்கும் இடம் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம். தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களே. இறை பிரார்த்தனை நிறைவேறும். தெய்வீக அருள் பெற்று சிறப்பாக செயல்படுவீர்கள். பணி நிமித்தமாக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சுக்களின் மூலம் சாதகமான சூழல் அமையக்கூடும். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரியம் சம்பந்தமான விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் எதிர்காலத்திற்காக சில முக்கிய முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை சீர்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். புதிய முதலீடுகள் சார்ந்த சிந்தனைகள் இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுங்கள். மன நிறைவு நிறைந்த நாளாகும். நட்பு அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை மிக சரியாக சாதுரியமாக நிறைவேற்றி வைப்பீர்கள்.
வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நெருங்கிய உறவுகளிடத்தில் இருந்து வேறுபாடுகள் மறைந்து அனைவரும் ஒணுக்கமாக இணக்கமாக காணப்படுவீர்கள். ஒற்றுமை என்பது மேலோங்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறக்கூடும். புதன்கிழமை தினம் ஸ்ரீமன் நாராயணனுடைய ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாள். இந்த நாளில் நீங்கள் வழிபாடுதலை மேற்கொள்ளும் பொழுது காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் அனுகிரகமானது உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். மாணவ மாணவிகள் போட்டிகளில் வெற்றியும் பெறுவீர்கள். பெரிய பெரிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம். சொத்துக்களை உருவாக்குவதில் நாட்டம் இருக்கும். பிள்ளைகளுடைய வருங்காலத்திற்காக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தனித்தன்மைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். கடகராசி அன்பர்களே, அல்லும் பகலும் அயராது உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சீராகவே இருக்கும். சுதந்திரமாக செயல்படுவீர்கள். வெளியூர்களில் பயணிப்பவர்களுக்கு எதிர்பார்த்தபடி லாபமும் நல்லதொரு முன்னேற்றமும் பிறக்கும். தொழில் ரீதியாக சில விஷயங்களை பற்றிய அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாக இருந்தாலும் சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அனுகூலத்தையும் கொடுக்க வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இறை பிரார்த்தனைகள் கைகூடி வரும். சில தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளியிடங்களில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய. வழிபாடு நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். எதிர்பார்த்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். வருமானத்திற்கான வழிவகை உண்டு. சொத்துக்களினால் ஆதாயம் ஏற்படும். நல்ல சூழல்களை உருவாக்கி கொள்வீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள். வழிபாடு நல்லது. புதன்கிழமை தினத்தில் ஸ்ரீமன் நாராயணருக்கு துளசி மாலை சாற்றி நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். கருட பகவானுக்கு துளசி மாலை சாற்றி அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இந்த நாள் எதையும் செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். புதிய முயற்சிகள் எனும் பொழுது பண முதலீட்டை தவிர்த்து விடுங்கள். தெரியாத விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நண்பர்கள் முகாந்திரமாக சில வேலைகள் நடக்கும். இந்த நாள் தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636. ஜிபே எண் 93811626336. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசியிலேயே சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில், 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், தசமஸ்தானத்தில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், விரயஸ்தானத்தில் ராசி அதிபதியான சூரிய பகவான், லாபஸ்தானாதிபதி மற்றும் குடும்பஸ்தானாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். இந்த ஒரு கிரக அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பிறரை பற்றிய புரிதல் இருக்கும். உங்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர்களுடைய குணநலன்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதியதொரு முயற்சிகளில் நல்லதொரு வெற்றிகள் கிடைக்கும். சிறு குறு வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, தொழில் ரீதியாக அணுகுபவர்களுக்கும் உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கும். இயந்திரம் சார்ந்த சில முயற்சிகள் கைகூடி வரும். தொழிலுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள், ஆசைகள் அதிகரிக்கும். சமூக விஷயங்களில் நாட்டம் உருவாக்கும். நல்லதொரு வளர்ச்சி பணிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்த பழைய பிரச்சனைகள் தீரும். மற்றவர்களோடு இருந்த சில மனக்கசப்புகள் அகலும். வேற்றுமை உணர்வுகள் நீங்கி மன ஒற்றுமை உண்டாகும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் நல்ல ஒத்துழைப்பை தரும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். ஆசைகள் கைகூடும். மன கஷ்டங்கள், மன சஞ்சலங்கள், கிளேசங்கள் அகலும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே புரிதல் என்பது உண்டாகும். எதையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பிள்ளைகள் வழியில் அனுகூலம் ஏற்படும். பண ரீதியாக இருந்த நெருக்கடிகள் தீரும். பண வரவுக்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலையினுடைய தன்மைகளுக்கு ஏற்றாற்போல் பணவரவு வந்து சேரும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். நம்பிக்கை நாணயம் உண்டாகும். அடகு வைத்த பொருட்கள் மீண்டும் வீட்டிற்கு வரலாம். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வெளியூர்களில் இருந்து சில சுப செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கனவுகளை நனவாக்குவீர்கள். புது வீடு கட்டக்கூடிய யோகம் சம்பந்தமான விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். வீடு மனை நிலம் சார்ந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். ஆதாயம் உண்டாக்கும். பொருள் வரவு அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். உற்சாகம் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். உங்கள் படிப்புக்குண்டானபடி நல்லதொரு அங்கீகாரமும் உயர்வும் ஏற்படும். பலருடைய பாராட்டுதல்களை இன்றைய தினம் நீங்கள் பெறக்கூடும். வண்டி வாகன சம்பந்தமான விஷயங்களில் லாபம் பிறக்கும். வழக்கில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு நல்லது. வெற்றி மேல் வெற்றிகள் உண்டாக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பணம் வருவதற்கான யோகம் உண்டு. ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நம்பிக்கை திடகாத்திரமாக செயல்படுவீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சி நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் சக நபர்களுடைய ஆதரவு பெருகும். மனநிலையில் அமைதி உண்டாக்கும். சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக இந்த நாளை நீங்கள் கொண்டாடி மகிழ்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல நல்ல ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிறருக்கு ஈடு இணையாக நீங்கள் இருப்பீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பிள்ளைகளுடைய வருங்காலம் சார்ந்த விஷயங்களுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும். சொந்தமாக கடை அமைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். சாதுரியமாக இருப்பீர்கள். திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டுகள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் போது கன்னி ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் வீடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீடு சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானும், அயனசயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். ஆரோக்கிய சிக்கல்கள் குறையும். சில உடல் உபாதைகள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புதியதொரு முயற்சிகளில் எதிர்பார்த்த பணிகள் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செயல்படுவீர்கள். உறவுகளிடத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அகலும். பிறரிடத்தில் பேச வேண்டிய விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொள்ளலாம். பிறரை பற்றியோ மற்றவர்களுடைய செயல்களை பற்றியோ குறை கூறக்கூடாது. தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலைகளை கூட வெல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பார்கள். ஆக அதிகம் காரம் மசாலா கலந்த உணவுகளை தவிர்ப்பதே நல்லது. பய உணர்வுகள் நீங்கும் கன்னிராசி அன்பர்களே. வேலைக்காக வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். இணையம் சம்பந்தமான விளையாட்டுகளில் இருப்பவர்கள் பணம் முதலீட்டை தவிர்க்க வேண்டாம். பங்கு வர்த்தகம் சார்ந்த விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கல் செயல்களிலும் கவனமாக இருங்கள். மன ரீதியாக சங்கடங்கள் ஏற்படாமல் இருக்க தியான முறைகளை கையாள்வது நல்லது. சிறு தூர பயணங்களினால் உங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கால தாமதமாக கூட நடக்கும். எதிர்பார்ப்புகளை தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவி கிடைக்கே புரிதல் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். உங்கள் துணைவருடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்த முயற்சி காட்டுவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மன நிறைவை தரும். கணவன் மனைவி கிடைக்கே புரிதலும் நல்லதொரு நெருக்கமும் அந்யோன்யமும் காணப்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களே, வீட்டில் பெரியவர்களிடத்தில் அனுசரித்து செல்ல வேண்டும். ராசியிலேயே கேத்து பகவான் இருப்பதால் மனக்குழப்பத்தோடு தான் இருப்பீர்கள். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் 3ஆம் வீட்டில். 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரன் மற்றும் சகோதரியை சொல்லக்கூடிய இடம். சந்திர பகவான் நீச்சம் பெறுவது விருச்சக ராசியில் தான். ஆகவே உங்கள் வயதிற்கு சிறியவர்களாக இருப்பவர்களிடத்தில் அதிக வாக்குவாதங்களோ பிரச்சனைகளோ செய்யாமல் இருப்பது விசேஷம். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தாயை வழிபாடு செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். மனநிலையில் சந்தோஷம் ஏற்படும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு கைகூடி வரும். உத்தியோகத்தில் தலைமை பண்புகளை ஏற்று நடப்பீர்கள். வருமானத்திற்கான வழி உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறந்தது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்க வேண்டும். அலட்சியம் வேண்டாம், கவனமாக செய்யுங்கள். மனநிலையில் இருந்த பய உணர்வுகள் அடியோடு அகலும். பகைமை எண்ணங்கள் மாறும். ஒத்துழைப்பு உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனிலும் முன்னேற்றங்கள் பிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சித்தர் பெருமானே ரிப்பீட், ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், சுகஸ்தானத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் வக்ர நிலையில், 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவானுடைய சஞ்சாரம், ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான வேலைகளில் கவனமாகவும் இருக்க வேண்டும். பக்குவம் என்பது தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்க வேண்டும். எதிர்பார்த்த சில வேலைகள் உங்களால் செய்யக்கூடும். நன்மைகள் மிகுதியாகவே இருக்கும். குடும்பத்தாரோடு கலந்து ஆலோசித்து சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடும். இறை வேலைகளில், இறை பணிகளில் ஈடுபாடு என்பது அதிகரிக்கும். மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துவீர்கள். எதிர்பாராத சில வரவுகள் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும். பண வரவு உண்டாகும். தொழிலில் இருந்த சங்கடங்கள், பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெருமை நிறைந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே. உடல் நலம் நன்றாக இருக்கும். மன ஆரோக்கியம் இருக்கும். தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பிறக்கும். புதன்கிழமை தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்வது, விநாயக பெருமானிடத்தில் வழிபாடுதனை மேற்கொள்வது நல்லது. புதன்கிழமை தினம் துளசி மாலை சாற்றி சிறிது கற்கண்டை நிவேதனம் செய்து அவற்றை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னத்திற்குண்டான கோத்திரத்திற்கான பெயரையும் சொல்லி நீங்கள் சங்கல்பம் செய்து கொள்வது நல்லது. ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரம் அற்புதத்தை நிகழ்த்தும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மனதில் நிம்மதி நிறைந்த நாளாகவே அமையும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தவி தாயார் வழிபாடு செய்யலாம். அதே போல ராகு பகவானுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடும் செய்யலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் அமையக்கூடும். எதிர்பார்த்த சில வேலைகள் கிடைக்கும். குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு. ஓம் குருவே நமக, ஓம் ஸ்ரீ குருபியோ நமக, ஓம் ஸ்ரீ குருவே நமக என்று இந்த மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப மீண்டும் சொல்வதால் தாக்கம் என்பது தீரும்.
பணத்தினுடைய செலவுகள் அதிகமாவதால் கையிருப்புகள் குறையும். பெருமை நிறைந்ததாகவே காணப்படும். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை, சில கருத்துக்களை வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது ராசியிலேயே சந்திர பகவான் பொதுவாக உங்கள் ராசியில் தான் நீச்சம் அடைவார். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் பற்றிய புரிதல் என்பது தேவை. மற்றவர்களிடத்தில் எந்த ஒரு வாக்குறுதிகளையும் இன்றைய தினம் கொடுக்க வேண்டாம். எதிர்பாராத வகையில் சில மாற்றங்கள் வரலாம். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொள்ளுங்கள். முதலீடு செய்வதற்கு ஏற்றதுதானா என்பதை அறிந்து கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்களில் புதியதொரு யுக்திகளை கையாள முயற்சி செய்வீர்கள். மற்றவர்களோடு இணக்கமாக இருப்பது, பிறருடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பதே நல்லது. பிறருடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு சிறப்பு. கணவன் மனைவிக்கிடையே சில நேரம் புரிதல் என்பது இருக்காது. குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாக்குவாதங்கள் வரலாம். அக்கம் பக்கம் நபர்களுடைய போக்கை கவனித்துக் கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் வீண் வாக்குவாதங்கள், பேச்சுக்கள் வேண்டாம். அலுவலக விஷயங்களில், உத்தியோகத்தில் மற்றவர்களோடு கருத்துக்களை கேட்டு செய்தால் சில பிரச்சனைகள், சிக்கல்களை தவிர்க்க முடியும். கூடுமான வரையில் இன்றைய நாள் புதன்கிழமை தினமாக அமைவதால் ஸ்ரீ புதன் பகவானுக்குண்டான தானியமான பச்சை பயிறு வைத்து நவகிரக வழிபாடு செய்வது விசேஷம். ஒரு அகல் தீபங்கள் ஏற்றி வைக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எதிர்பாராதபடி நடக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று போலத்தான் இருக்கும். சில செலவுகள் உண்டாக்கும். வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். எதிலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றிய ரகசியங்களை பாதுகாப்பது நல்லது. பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக அதிக உழைப்பை மேம்படுத்த வேண்டியதாக இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு. கடன் சார்ந்த விஷயங்களில் பதில் சொல்வதில் சற்று கனிவாக இருப்பது நல்லது. இறை பிரார்த்தனை செய்யுங்கள். இறை நம்பிக்கையோடு இருங்கள். உடனடியாக பணம் பெறுவதற்கு இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உனகடல் தொழுதெழுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று ஸ்ரீ சிவபெருமானை நீங்கள் வணங்கி வர இந்த பதிகமானது 10 பாடல்கள் கொண்டது. முதல் பாடல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 10 பாடல்களை நீங்கள் பிரார்த்தனை செய்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றாற்போல் பணம் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்யுங்கள். சீக்கிரமாக உங்களிடம் பணம் வந்து சேரும். நம்பிக்கையோடு இறைவனை நினைத்து மனம் உருகி, மெய் உருகி, கண்ணீர் பெருகி கேளுங்கள். நிச்சயம் கைகூடி வரும். படிக்கக்கூடிய விஷயங்களில் மாணவர்களுக்கு இதுநாள் வரையில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். சிரமங்கள் விலகும். கஷ்டங்கள், துன்பங்கள் அகலும். இந்த நாள் ஓரளவிற்காவது மன நிம்மதியை பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம் உண்டாகும். எதையும் சாதித்து காட்ட முற்படுவீர்கள். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் வரலாம். பழகக்கூடிய விஷயங்களிலும் குண நலன்களிலும் கவனமாக இருப்பது அவசியம். அனுஷம் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுங்கள். கோபத்தை குறைக்க வேண்டும். கோபத்தினால் பயன் ஏதும் ஏற்படாது. வீண் பேச்சுக்கள், விவாதங்கள் கூடாது. முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து விடுங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. குழப்பங்கள் குறைக்கும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் நன்மையை தரும். மனதில் இருந்த பாரங்கள் தீரும். பண கஷ்டங்கள் விலகும். இந்த நாள் க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானையை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களே, மனநிலையில் உங்களுக்கு சில புரிதல் என்பது காணப்படாது. சோதனைகளை சாதனைகள் ஆக்கக்கூடிய திறமைகள் இருக்குமானால் அதனை செய்ய வேண்டும். உங்களுக்கு மிக தெரிந்தவர்களே உங்களிடத்தில் சில பிரச்சனைகளை செய்யலாம். பெரியவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்களோடு வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க சூழ்நிலைகள் உண்டு. சில நேரம் வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய ரகசியங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி வெளியிட வேண்டாம். மாணவ மாணவிகள் படிப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் உடைத்தெறுவீர்கள். அடுத்த நிலைக்கு துறைக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். பெரியவர்கள் பெற்றவர்களுடைய ஆசிகள் என்பது தேவை. தொழில் விஷயங்களில் சில புதிய முயற்சிகளை முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புதியதொரு பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வேலையாட்களிடத்தில் அனுசரணையான போக்கு இருக்கும். நல்லதொரு வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் முயற்சியும் செய்வீர்கள். வாழ்க்கையினுடைய நிலை உயரும். பேச்சுக்களின் மூலமாக சுமூகமான நிலை உண்டாகும். சிலருக்கு திரைத்துறை சம்பந்தமாக சில வாய்ப்புகள் வரலாம். பத்திரிகை மற்றும் அது தொடர்பான எழுத்துத்துறை சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மன சஞ்சலம் நீங்கி புத்துணர்ச்சியும் பெறுவீர்கள். பிறரால் ஆதரவு ஏற்படும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். நினைத்த வேலைகளை சுறுசுறுப்பாக உடனுக்குடன் முடித்து காட்டுவீர்கள். வண்டி பயணங்களின் போது எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாக கிடைக்கும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. சாதகமான நாளாகும். எடுத்த காரியத்தை திறமையாக்க முடிப்பீர்கள். அனுகூலம் நிறைந்ததாக இருக்கும். விவசாய வேலைகளில் சாதகமான சூழல் ஏற்படும். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு ஆதாயம் பெருக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி, பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. அறிமுகங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். பிறரிடத்தில் ரகசியங்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். சமூக சிந்தனை அதிகமாகவே இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பிறருடைய குணநலன்களுக்கு தகுந்தாற் போல் செயல்படுங்கள். சூழ்நிலைகளை அறிந்து செயல்பட வேண்டும். சோதனைகள் நிறைந்த நாளாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிறருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதில் நாட்டம் பிறக்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீடு வாக்குஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியாகவும் இருக்கிறார். 4ஆம் வீட்டினுடைய அதிபதியான செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குழந்தை பாக்கியத்தில் புத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் வீடு களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தலைமை அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஆதரவான சூழல்கள் அமையும். கடன் உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி சில வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் மிகுதியாகவே கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். மன ஒற்றுமை ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் அகலும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை மிகுதியாகும். கோவில் திருப்பணி சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் உண்டாகும். எதிர்பாராத சிலருடைய நட்பு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனநிலையும் குடும்ப சூழ்நிலையும் மிக சீராகவே அமையக்கூடும். நன்மைகள் மிகுந்த நாளாக இருக்கிறது. உங்களுக்கான வேலைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். குடும்ப உறவில் இருந்த விரிசல்கள் அகலும். விலகி போனவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். தலைமை பொறுப்புகள் ஏற்று நடத்தக்கூடிய தன்மை உங்களிடம் வெளிப்படும். திறமைக்கு ஏற்றாற் போல் கீர்த்தி அதிகரிக்கும். புகழ் பெறுவீர்கள். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு உண்டு. மகர ராசி அன்பர்களை பொறுமையான குணத்திற்கு ஏற்றாற்போல் தங்கமான மனசுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். மனக்குழப்பங்கள் அகலும். வேலை வியாபாரத்தினுடைய போக்கை உணர்ந்து செய்வதால் லாபம் பெருக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலா. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாளாகவே அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முற்படுவீர்கள். ஆசைகள் அதிகரிக்கும். திருவோண நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும், ஆதரவு உண்டாக்கும், ஆதாயம் ஏற்படும், நன்மைகள் மிகுதியாகும். போட்டி பந்தயங்களில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள், பாராட்டுகள் கிடைக்கக்கூடும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கும், முயற்சி நிறைந்த நாளாகும், எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும், நட்பு மாற்றத்தை உண்டாக்கலாம், தம்பதிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். இந்த நாள் க்ஷேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் போது முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். அரசு சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். தொழில் சார்ந்த சில முயற்சிகள் இன்றைய தினம் நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாகவே நடக்கும். வேலை நிமித்தமாக வெளியே செல்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மருத்துவ துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு, மருத்துவர்களாக செயல்படுபவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் அந்தஸ்து கிடைக்கும். சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். பெருமை உடையவர்களாக காணப்படுவீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சரியாக புரிந்து கொண்டு செய்வதால் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு மேம்படும். தனித்திறமைகள் உண்டாகும். உத்தியோகத்தினுடைய போக்கை புரிந்து கொள்வீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பெருகும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாக்கும். சொந்தமாக இடம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நாட்டமும் ஆர்வமும் ஏற்படும். சில வேலைகள் அலைச்சல்களாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு அனுகூலமே. சில வேலைகளை விவேகமாகத்தான் செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது. குடும்ப விஷயங்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். உங்கள் துணைவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அனுகூலம் நிறைந்த நாள். உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிப்பீர்கள். சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைக்கும். சதயம் நட்சத்திரம்
1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்றும் ஓம் தும் துர்காயை நமகா என்று வழிபாடு செய்தால் நலம் பிறக்கும். அரசு சார்ந்த வேலைகள் கை கொடுக்கும். கௌரவ பதவிகள் வந்து சேரும். செல்வாக்கு மேம்படும். தலைமை அதிகாரிகளிடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து அனுகூலம் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுமையாகத்தான் நீங்கள் வேலைகளை கவனிக்க வேண்டும். பணியினுடைய போக்குக்கு தகுந்தாற் போல் அசௌகரியங்கள் இருந்தாலும் செய்யுங்கள். யாரையும் எந்த விதத்திலும் குறை கூற வேண்டாம். பெரியவர்களுக்கு தகுந்த மதிப்பளித்து நடப்பதே விசேஷம். தெய்வ வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் பிறக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ. மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ. குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ. தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ. மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் ஆடி மாதம் 29ஆம் நாள் கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். மீனராசி அன்பர்களே, சமூக சிந்தனை உண்டாகும். பிறரால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடற்பயிற்சி மற்றும் மனப்பயிற்சி தேவை. உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எதிர்பாராத வகையில் சில செலவுகள், நெருக்கடிகள் உண்டாகும். புதியதொரு முயற்சிகளில் சிந்தித்து இருங்கள். மற்றவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் செல்ல வேண்டும். வேலை தொடர்பாக சில புரிதல் இருக்கும். புகழ் நிறைந்த நாளாகும். கணவன் மனைவி கிடைக்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். குழந்தைகளுடைய ஆசையை பூர்த்தி செய்ய முற்படுவீர்கள். தெய்வீக வழிபாட்டின் மூலம் அனுகூலம் உண்டாக வாய்ப்புகள் கிட்டும். செய்யக்கூடிய செயலின் தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதிக நேரம் கண் விழிப்பது உங்களுக்கு சில தொந்தரவுகளை உண்டாக்கும். பிறரிடத்தில் மனம் விட்டு பேசுவதே நல்லது. மனக்குழப்பங்கள் தீர இறை வழிபாடு செய்வதோடு சமுத்திர ஸ்நானங்கள் செய்வது, தெய்வத்தினுடைய பாடல்கள் படிப்பது, பாராயணம் செய்வது, வீட்டில் ஒலிக்க விடுவது விசேஷம். கிரக தேவதா, கிராம தேவதா, குல தேவதா, எல்லை தேவதா என இஷ்ட தேவதைகளை தினம் தினம் வழிபட்டால் உங்களை சுற்றி நல்லதொரு ஆற்றல் சக்தி இருந்து கொண்டே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை நன்றாக சிந்தித்துக் கொண்டு முடிவெடுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். பொறுமையும் நிதான போக்கே உங்களுக்கு சிறப்பை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனி பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். செலவுகளினால் நெருக்கடிகள் உண்டாகும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதியாத் என்று வழிபாடு செய்யலாம். அல்லது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்று இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் காக்கும் கடவுளுடைய அனுகிரகமும் 12 ஆழ்வார்களுடைய நல்ல ஆசையும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை எதையும் சிந்தித்து செய்யுங்கள். புகழ் நிறைந்தே இருக்கும் அலுவலக வேலைகளில் கவனித்து செய்வது நல்லது. சுய முயற்சிகளின் மூலம் முன்னேற்றங்கள் பிறக்கும். மாணவ மாணவிகள் ஆராய்ச்சி தொடர்புடைய நிலையில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். இந்த நாள் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. வாழ்க வளமுடன். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. DTCP approved and RERA registered plots அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026 இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை,
விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து 10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி-நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒபினியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள் ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 938 11 62 636 மற்றும் 90 43 192 132